என்னடா குழம்பு வைக்கிறேன்ற கன்ஃபியூஷன் வரப்பெல்லாம் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் குழம்பு தாங்க நான் வைப்பேன். இதுக்கு காய் நறுக்க வேண்டிய வேலையும் இல்லை பார்த்தீங்களா, அதனால ரொம்பவே வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்பு வடகம் போட்டு தாளிச்சுட்டு ஒரு கை நிறைய வந்து மணத்தக்காளி வத்தலையும் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ இதில் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற முடிய சைட் பை சைடு புளியவுமே கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருக்க கத்திரி வத்தல் கொத்தவரங்காய் வத்தல் ரெண்டுத்தையுமே எடுத்து அப்படியே முழுசாக வந்து சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுற வேண்டியதான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சைட் பை சைடு ஃபிஷ் ஃப்ரைக்குமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதையுமே வறுத்து பசங்களுக்குமே அப்படியே வந்து கொதிக்க ஊட்டி விட்டாச்சு. இந்த வத்தல் குழம்புக்கு தொட்டுக்க நான் எப்போதுமே கேரட் பொரியல் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரட்டை குக்கரில் விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு கேரட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை 3த்தையும் கொரப்பாக அரைச்சி சேர்த்துட்டோம்னா சூப்பரான பொரியல் ரெடி.